கோடைகால குளிர்தென்றல் அப்படின்னா அது மோருக்கு மிகையாதுங்க. உடலுக்கு குளிர்ச்சியை மட்டுமல்லாது ஏகப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மையும் இந்த மோருக்கு உண்டு. அது என்னன்னு ரெசிபியோட நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுறேங்க. மோர்ல விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், புரோட்டீன், பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இது என்ன பண்ணுதுன்னா நல்ல உணவை செரிக்க வச்சு எனர்ஜியை உடலுக்கு அலாதியா கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இத இப்படியேவும் குடிக்கலாம். அதை விட ஒரு சில ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு சில பிரச்சனைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலும்பு பலம் பெற. இப்ப போன் டென்சிட்டி கம்மி அப்படிங்கறதுனால என்ன ஆகுதுன்னா எலும்பு சம்பந்தமான நோய்கள் நிறைய வருது. மெயினா மூட்டு வலி. என்ன அது ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி அது இடையில இருக்கக்கூடிய பசையெல்லாம் காணாம போய் மூட்டு ஈஸியா தேஞ்சு போறதுனால கடுமையான மூட்டு வலியெல்லாம் ஏற்படுது. கீழே விழுந்தா டப்புடு எலும்பு முறிவு ஏற்படுது. இதெல்லாம் எலும்பினுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால ஏற்படக்கூடியதாங்க. இதுக்கு எப்படி நம்ம மோரை பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். 1 டம்ளர் மோர் நல்ல குவாலிட்டியான பால்ல செஞ்ச மோரா இருக்கணும். சரிங்களா? சும்மா அந்த கலப்பட மோர் அது இதெல்லாம் வாங்கிடாதீங்க. புதினா இலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி தலை சிறிதளவு, கேரட் துண்டுகள் 1 கப்பு. இதை 3 என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை இந்த மோர்ல போடுங்க. கொஞ்சம் சீரகத்தை என்ன பண்ணுங்கன்னா வறுத்து அதோட போடுங்க. உப்பு தேவையான அளவு கலக்குங்க. கலக்கி மிக்ஸ் பண்ணி என்ன பண்றீங்கன்னா இதை நீங்க குடிச்சிட்டு வாங்க. இந்த மோர் குடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். அதோட இதுல கம்மியான கொழுப்பு, அதிக கால்சியம், ஆன்டாக்சிடென்ட்ஸ், பிறகு ஃப்ளோவனாய்ட்ஸ் அதிகம் உள்ளதுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எலும்பு பலவீனத்தை போக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் தாங்க. சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க இந்த மோரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தயம் ஒரு 4 பங்கு, மிளகு 1 பங்கு, சுக்கு ஒரு சின்ன துண்டு, எல்லாத்தையும் என்ன பண்ணீங்கன்னா கடாயில தனித்தனியா வறுத்து தூளா ஆக்கி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் மோர்ல இந்த கலவையில 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தினமும் இந்த மோரை குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு சுகரோட அளவு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு முதல் நாள் இருந்தது அடுத்த நாள் கொஞ்சம் குறையும், அடுத்த நாள் குறையும். இப்படியே கம்மியாகிறத நீங்க உணரலாம். இது நீரிழிவு இல்லாதவங்க யாருமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சுகர் எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தருக்காவது இருந்து கஷ்டப்படுத்துது. அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தா இல்லாம ஒரு உணவு மூலியமா ஒரு தீர்வா இருக்கும். சரிங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறுநீரக ஹெல்த்துக்கு, கிட்னி ஹெல்த்துக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க 5 mm உள்ள இருக்கிறவங்களுக்கு இது ஒன்னே போதும். அதுக்கு மேல இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட ஆலோசனை பண்ணி வேற மருந்துகள் எதுவும் தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் மோர், அதோட வாழைத்தண்டு சாறு 1 டம்ளர், இந்துப்பு தேவையான அளவு, வெள்ளரி விதை 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சு ரெகுலரா குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெகுலரானா வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும். ஏன்னா இந்த வாழைத்தண்டு சாறு அதிகமாகும் போது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால ரெகுலரா குடிக்காம வாரத்துக்கு ஒரு 3 நாள் குடிச்சிட்டு வாங்க. ஒரு 15 நாள் 1 மாசம் கழிச்சு நீங்க டவுட்டா இருந்தா ஸ்கேன் எடுத்து பாருங்க. கல்லோட அளவு குறைஞ்சிருக்கும், இல்லை காணாம இல்லை போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தும் இது நம்மளை காப்பாத்துங்க. சரி, அடுத்து இந்த மோரை எப்படி பயன்படுத்தலாம். உடல் உஷ்ணம் நிறைய பேருக்கு பாடி ஹீட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதனால அவங்களுக்கே தெரியாம உடல்ல மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ இதை எப்படி நாம சரி பண்ணிக்கலாம் மோரை வச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு மோர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு வெள்ளரிக்காயை சின்னதா அரிஞ்சு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. அதோட பெருங்காய பொடி, ஒரிஜினல் பெருங்காய பொடியா இருக்கணும், அது 1/2 ஸ்பூனு, ஜீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தலை கொஞ்சம் 1 கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேமிலியா குடிங்க. யாராரு உடம்பு சூடா இருக்கோ, பித்த உடம்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ரொம்ப குடிக்கிறதுக்கு அற்புதமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அதே நிமிஷம் அதீத உடல் சூடும் கண்ட்ரோல் ஆகுங்க. சும்மா வெயில அடிச்சு கொளுத்துதுங்க. இந்த நேரத்துல சாப்பிடக்கூடிய ஒரு அழகான சூப்பரான அரேபிய பானம் அதுதான்
நாம இந்த மோரை வச்சு பண்ண போறோம். ஏன் இது அரேபிய பானம்னா, அரேபியர்களுக்கு இந்த பானம் வந்து ரொம்ப பிடிக்குமா. தயிர் 2 கப்பு எடுத்துக்கோங்க, பெரிய பூண்டு ஒரு பல்லு, அதே மாதிரி சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா மிக்சியில போட்டு அரைச்சிக்கிட்டு இதோ கூட என்ன பண்ணா 2 கப்பு குளிர்ந்த நீர் சேருங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் மிக்சரா வரும். அதை வடிகட்டி குடிங்க, அவ்வளோ அற்புதமா சூப்பரா இருக்கும். அரேபியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானங்கிறனால அரேபிய பானங்கிறோம். ஏன்னா அரேபியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். பகல் நேரத்துல பயங்கரமா வெயில் அடிக்குமா, இரவானா குளிரும் அதே மாதிரி இருக்குமா. இந்த வெயிலை காம்பன்சேட் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு இவங்க அந்த பானத்தை விரும்பி குடிக்கிறதா சொல்றாங்க. அடுத்து உடல் புத்துணர்ச்சி தர எப்பயுமே ஒரு பிரிஸ்கா இருக்கணும்னா மோரை எப்படி பயன்படுத்துறது வாங்க பார்க்கலாம். நன்கு பழுத்த மாம்பழம், இது வெயில் காலத்துல தான் கிடைக்கும். தோலை சீவிருங்க, டேஸ்டா இருக்கணும் மாம்பழம். இந்த கல்லு வச்சு பழுக்க வைக்கிற மாம்பழம்லாம் வேலைக்கு ஆகாது. அது 1 கப்பு சாரா அந்த மாம்பழத்தை கட் பண்ணி மிக்சியில போட்டு அந்த ஸ்குவாஷா எடுத்து வச்சுக்கிறீங்க. பிறகு புளிப்பு இல்லாத மோர், குடிச்சு பார்த்தா புளிக்க கூடாது, அது வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்ல தேவைக்கு ஏற்ப. இதோட ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஐஸ் தேவைப்படாதவங்க ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு குடிச்சு பாருங்க, அவ்வளோ அற்புதமான ஒரு டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. இவை அனைத்துமே வந்து அந்த தேவைகள் ஏற்படும் போது நீங்க குடிங்க. மற்ற நேரத்துல சாதாரணமாகவே மோரை குடிச்சிக்கலாம். மோர் வந்து வெயில் காலத்துக்கு மட்டும்தான் உகந்தது நல்ல. மழை காலத்திலையும் சாப்பிடலாம், இரவுலையும் சாப்பிடலாம், எந்தவித அதனால தீங்கும் இல்லைங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான தகவல், பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.